சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸை தமிழக அரசே திரும்ப பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அவங்க இன்னைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்களே திரும்ப பெற்றுவிட்டோம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் அட்வைசரி போர்டில் வந்து நாங்கள் வச்சோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது செல்லுபடி ஆகாது என்று சொன்ன காரணத்துக்காக நாங்களே அதை திரும்ப பெற்றுவிட்டோம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்றைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. அதை கேட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்களாவே இந்த வழக்கை திரும்ப பெற்றதுனால தப்புனீங்க, இல்லை என்றால் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருப்போம் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா என்று உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு செருப்படியை கொடுத்திருக்கிறது. இந்த செருப்படி திமுகவுக்கு தேவைதான். தேவையான ஒரு செருப்படியை உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு கொடுத்திருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை கைது செய்தாங்க. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். நாம் என்ன சொன்னோம்னா, சரி அவர் பெண் காவலர்களை குறித்து பேசியது தவறு, அதற்கு சட்டப்படியாக நீங்கள் தண்டியுங்கள் என்று தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அதை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னா, சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள், அடுக்கடுக்காக பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு, கஞ்சா வழக்கெல்லாம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு குண்டாஸில் அடைச்சாங்க. ஏற்கனவே முதல்ல சவுக்கு சங்கர் குண்டாஸில் அடைக்கப்படுகிறார். அவர் மீது குண்டாஸ் பாய்ச்சுகிறது தமிழக அரசு. அதை எதிர்த்து அவருடைய தாயார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து இந்த குண்டாஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது என்று சொல்லி குண்டாஸை ரத்து செய்கிறது. முதல் குண்டாஸை உயர்நீதிமன்றம் ரத்து செய்கிறது. அதை தொடர்ந்து என்ன ஆகுது, ஒரு 3 நாட்களில் மறுபடியும் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வைத்திருந்தார் என்கிற காரணத்திற்காக இன்னொரு வழக்கை, இன்னொரு குண்டாஸ், 2வது குண்டாஸை தமிழக அரசு அவர் மீது பதிவு செய்கிறது. அப்போ இந்த குண்டாஸ் என்பது அரசியல் பழிவாங்கலுக்காக இவங்க செய்கிறாங்க. திட்டமிட்டு சவுக்கு சங்கரை டார்கெட் செய்கிறார்கள். என்றால் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து திமுக அரசினுடைய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வருகிற காரணத்தால் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இந்த வழக்குகளை எல்லாம் பதிவு செய்கிறாங்க என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் மனு தாக்கல் செய்த அந்த வழக்கில் விசாரணையின் போது சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கேட்டது தமிழக அரசிடம், நாங்கள் இப்போ தான் அவருக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்குறோம் ஒரு குண்டாஸ் வழக்கிலிருந்து, ஒரு 3 நாளில் நீங்கள் மறுபடியும் இன்னொரு குண்டாஸை அவர் மீது போடுறீங்கன்னா அப்போ என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு, ஏன் சவுக்கு சங்கரை நீங்கள் குறிவைத்து தாக்குகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியே வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணையின் ஆரம்பம் தொட்டு இப்போது வரைக்கும் திமுக அரசை உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி கேள்விகளால் துளைத்தெடுத்தே வந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு முறையும் திமுக அரசு வழக்கறிஞர்கள் திணறினார்கள். பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் வச்சு பார்த்தாங்க, எப்படியாவது சவுக்கு சங்கருடைய அந்த குண்டாஸை நீட்டித்து பார்க்கலாம், ஒரு 6 மாத காலம், 1 வருட காலத்திற்கு மேல் சவுக்கு சங்கரை எப்படியாவது நம்ம சிறையில் வைத்து விடலாம். ஏன்னா இந்த குண்டாஸ் வழக்கு ஒரு புறம், அதை தொடர்ந்து இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள், வேற வழக்குகள், கஞ்சா வழக்கு என்று சொல்லி பல்வேறு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டது. அதில் பெரிய கொடுமை என்னன்னா, சவுக்கு சங்கரை வெளியே விடக்கூடாது என்பதற்கு இவர்கள் சொன்ன 2 முக்கியமான காரணம் என்னன்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழியும் என்ற ஒரு காரணம். 2வது காரணம் என்ன, சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் என்றால் கஞ்சா விற்பார் என்று கடைசியாக நடந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் பதில் சொல்கிறாங்க. ஏன்னா வேற பதில் இல்லை. ஏனென்றால் இவர்கள் முழுக்க திமுக அரசை எதிர்த்து பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டார்கள். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், திமுகவினுடைய இந்த வேலை என்பது திமுக தன்னைத்தானே அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் அசிங்கப்படுவார்கள். இந்த வழக்கு விசாரணை முடிவில் உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் என்று நாம் சொன்னது அப்படியே நடந்திருக்கிறது. இதில் சில ஊடகங்கள் என்ன செய்திகளை வெளியிடுறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக, சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த குண்டாஸ் வழக்கை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக சொல்கிறாங்க. உண்மையிலேயே தமிழக அரசு திரும்ப பெற்றிருக்கிறாங்க. திரும்ப பெற்றுதானே ஆக வேண்டும். அதை ஊடகங்கள் பேசுங்கள். தமிழக அரசு போட்ட அந்த குண்டாஸ் வழக்கை அதற்கு வந்து ஆதாரப்பூர்வமாக ஆதாரங்களை இவர்கள் நிரூபிக்க தவறிய காரணத்தால் அந்த வழக்கை தமிழக அரசே பின்வாங்கியது, திரும்ப பெற்றது. தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது பொய்யான வழக்கை தமிழக அரசு போட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது என்கிற தகவல்களை தானே ஊடகங்கள் பேசணும். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது, என்ன நடந்தது என்பதை ஊடகங்கள் பேசணும். இந்த இடத்திலும் திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஊடகங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துகள். அவர் வெளியே வந்து விரைவில் வந்துடுவார். அவர் வந்து மற்ற வழக்குகளில் அவருக்கு வந்து எல்லா வழக்குகளிலும் பிணை வாங்கி விட்டார் என்றால் உடனடியாக நீங்கள் அவரை விடுதலை செய்யலாம் என்று தான் உச்சநீதிமன்றம் தகவல் தெரிவித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் விரைவில் வெளியாகுவார். அவர் வெளியே வரணும்.
வெளியே வந்து முன்பை விட திமுகவினுடைய மோசடித்தனங்களை, திமுக அரசினுடைய தவறுகளை, நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்ட வேண்டும். அவர் சுட்டி காட்டுவார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசுக்கு எதிராக பேசினா யாருமே இருக்கக்கூடாது. பேசுறாங்களா, தமிழ்நாட்டில் பேசுறாங்களா, யார் பேசினாலும் அவர்கள் திமுகவை புகழ்ந்து பாட வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும். திமுகவினுடைய அரசவை கவிஞர்களாக இருந்து திமுகவினுடைய புகழை பாட வேண்டும், கருணாநிதியின் புகழை பாட வேண்டும், உதயநிதி ஸ்டாலினின் புகழை பாட வேண்டும், ஸ்டாலினின் புகழை பாட வேண்டும். அப்படி பாடாதவர்களை நாங்கள் மிரட்டுவோம், ஒடுக்குவோம், அடக்குவோம், கைது செய்வோம், சிறையில் அடைப்போம், கையை உடைப்போம், கஞ்சா வழக்கு போடுவோம், குண்டாஸ் போடுவோம். இதையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கருத்து சுதந்திரம் பேசுவோம், கருத்துரிமை பேசுவோம், ஜனநாயகம் பேசுவோம், ஊடக சுதந்திரம் பேசுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த திமுகவுக்கு செருப்படி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த செருப்படி மிக தேவையான ஒரு செருப்படி திமுகவுக்கு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய இந்த ஆட்சியில் திமுகவினுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பேசவே முடியாது. திமுகவுக்கு எதிராக பேசவே கூடாது. கடந்த அதிமுக ஆட்சி காலம் இருந்தது. நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. அதிமுக ஆட்சி மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய கருத்துக்களை சுதந்திரமாக பேசுவதற்கான ஒரு உரிமை கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி, மக்கள் அல்லல் படுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடும், பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும், பாஜக கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது, கருத்து சுதந்திரத்தின் குரல் வலைகளை நெரிக்கிறது, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள், பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஊடகம் எல்லாம் சுதந்திரமாக இயங்கும், பத்திரிகையாளர்கள் எல்லாம் சுதந்திரமாக பேசுவார்கள், விமர்சனம் செய்வார்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து யாரையுமே பேச விடலை. பேசுபவர்கள் எல்லாம் மிரட்டுறது. இது திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு அடியாகத்தான் இது இருக்கிறது. ஏன்னா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர் ஒரு பத்திரிகையாளர், சக பத்திரிகையாளர்கள் அவருக்கு எதிராக நடந்த இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணுமா இல்லையா? எத்தனை பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கருக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள்? வெகு சிலர். பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் குரல் எழுப்பல, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசல. நீங்கள் பேசாவிட்டாலும் ஜனநாயகம் வெல்லும், நீங்கள் பேசாவிட்டாலும் அடக்குமுறைகள் ஒருபோதும் இங்கே நீடிக்காது. அடக்குமுறைகளை செய்பவர்கள் ஒரு நாள் மக்கள் மன்றத்தில் தலை குனிந்தே ஆக வேண்டும். அடக்குமுறைகளை ஏவுபவர்கள் சட்டத்தின் முன்னால் தலை குனிந்தே ஆக வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு திமுக அரசு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. தொடர்ந்து அடிமேல் அடிதான் திமுகவுக்கு. இவர்கள் போட்ட குண்டாஸ், அதாவது அரசியல் காரணங்களுக்காக இவங்க போடுறாங்கல்ல குண்டாஸ், அதில் எத்தனை குண்டாஸை இவர்களால் நிரூபிக்க முடிந்தது? எதையுமே நிரூபிக்க முடியாது. இவர் குண்டாஸ் என்பது அதிக அளவிலே தமிழ்நாட்டில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. என்ன காரணத்திற்காக குண்டாஸ் போடப்பட வேண்டுமோ அந்த காரணத்துக்காக போடுறதே இல்லை. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. படுகொலைகள் தினம் ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் கட்சியின் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கஞ்சா விற்பனை, போதைப் பொருட்களுடைய விற்பனை புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. ஒரு தலைமுறை இளைஞர்களை சீரழிச்சிட்டான் இந்த போதைப் பொருட்களால். இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் மீது போடப்பட வேண்டிய குண்டாசை இதையெல்லாம் ஏன்பா செய்கிறீங்க, இதையெல்லாம் செய்யாதீர்கள், இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் என்று விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்கள் மீது போட்டால் எப்படி இந்த அரசு ஒரு ஜனநாயக அரசாக இருக்கும்? எப்படி இது ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்க முடியும்? மக்களுக்கான ஒரு அரசாக இருக்க முடியும்? மக்களுக்காக பேசுபவர்கள் மீதெல்லாம் நீங்கள் அடக்குமுறைகளை ஏவுகிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கானவர்கள்? அப்போ இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய ஒரு செருப்படி. ஏற்கனவே திமுக நிலை குலைந்து போய் தான் இருக்கிறது. இப்போ கூட்டணி உடையுது. ஒரு புறம் விடுதலை சிறுத்தைகள் திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட வெளியே வந்து விட்டார்கள். அது திமுகவுக்கு பெரிய ஒரு செருப்படியாக இருக்கிறது, பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதவியேற்பு வெகு விரைவில் இருப்பதாக செய்திகள் இருக்கிறது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிப்பது, அது திமுகவினுடைய தலைவர்கள் துரைமுருகன் ஐயா போன்றவர்கள், திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு பெரிய ஒரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ அது திமுகவுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருந்து வருகிறது. இன்னொரு மக்கள் திமுக அரசுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள், மக்கள், விவசாயிகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்றால் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், நீங்கள் சொன்னத வாக்குறுதிகள் தானே, அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடக்கூடிய மக்கள் மீதெல்லாம் அடக்குமுறைகளை ஏவுறது, அவங்களை கைது பண்ணுறது, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறது, மிரட்டுறது என்று சொல்லி அதை செய்து மக்கள் மத்தியில் ஒரு புறம் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அவர்களுக்கு இப்போ சவுக்கு சங்கருடைய வழக்கில் திமுக அரசினுடைய இந்த தோல்வி என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு தோல்வியாகத்தான் திமுகவுக்கு இருக்கும். நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இவ்வளவு நாள் குண்டாசில் உள்ள வச்சுருந்தீங்க இல்லையா சவுக்கு சங்கரை, அவருக்கான இழப்பீடு கையை உடைச்சிருக்கிறீங்க, அதுக்கு யார் பதில் சொல்கிறது?
இவ்வளவு நாள் அவருடைய பொருளாதார இழப்பு, அவருடைய உடல் உழைப்பு, அவருடைய நேரம் இழப்பு, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் திரும்ப பெற்றுட்டோம் வழக்கு அப்படின்னா எப்படி இதை பார்ப்பது? அப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லையா? அப்போ ஒரு அரசு நினைத்தால் அரசுக்கு எதிராக பேசுபவர்களை அப்படி யாரை வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலாம். அதுக்கப்புறமா அது அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் கூட, அவர்கள் என்ன குற்றத்தை சாட்டினார்களோ அந்த குற்றத்தை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் கூட அவர்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்தவர்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த இழப்பீடுமே இல்லை என்றால் அப்போ இது எப்படி நம்ம இதை பார்ப்பது? அப்போ மறுபடியும் திமுக எப்போது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் இதே போன்று குண்டாசில் அடைக்கலாம் இல்லையா? ஒரு 4 மாதம் இல்லை 6 மாதம் ஒருத்தர் பேச விடாமல் தடுக்கணும் அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக பேச விடாமல் தடுக்கணும்னா குண்டாசில் தூக்கி உள்ள வைக்கலாமே. அப்போ இது சரியா இல்லை. அப்போ இது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கு வேண்டுமானாலும் நாளைக்கு நடக்கலாம். அப்போ இது போன்று நடக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு நீதிமன்றங்கள் ஒரு வழிவகையை செய்ய வேண்டும். திமுக அரசு அது நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, நீங்களா பின்வாங்கினதுனால தப்புனீங்க, இல்லைன்னா நாங்களாம் நடவடிக்கை எடுத்தால் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நீதிமன்றம் ஏதாவது ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னும் கூடுதலாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? சும்மா போகிற போக்கில் நாங்கள் யாருக்கு மேலே வேணாலும் வழக்கு போடுவோம், என்ன வேணாலும் செய்வோம், பார்த்துக்கலாம், நமக்கு எதிராக வழக்கு வந்தாலும் குண்டாசு ரத்தானாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிற அந்த தெனாவட்டு இருக்கிறது இல்லையா? அந்த தெனாவட்டு குறைந்திருக்கும். நீதிமன்றங்கள் இனி வரக்கூடிய வழக்குகளில் இதுபோன்று தவறு செய்யக்கூடியவர்களுக்கு, அதாவது தவறான பொய்யான போலியான வழக்குகளை போட்டு சிறைப்படுத்தக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபடுகிறது என்றால் அதற்கு கடுமையான ஒரு நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பரவலாக மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்து தொடர்ந்து நீங்கள் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பேசுங்கள். வாழ்த்துகள்.